Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavita. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு மெத்தட் நான் இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு மண்பானையில தான் செய்ய போறோம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டா கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் திக்காவே கட் பண்ணிக்கோங்க. நான் விதையோட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விதை வேண்டாம்னா நீங்க விதை எடுத்துருங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வதங்கணும்னா பாவக்காய் நல்லா அப்படியே மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வதங்கிடணும். ஒரு முக்கால் பதத்துக்கே இது நல்லா வெந்துடணுங்க. அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதே இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தட். இப்போ ரெண்டாவது மெத்தடு, மண்பானையில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 20 சின்ன வெங்காயத்தை 2ஆக நறுக்கி உள்ளே சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த ரெண்டாவது மெத்தடில் வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் ரவுண்டாக அதே திக்னஸில் கட் பண்ண பாவக்காவை கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா மொறுன்னு வதங்கிடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளியை மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஒரு 1.5 டீஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா வதக்கி விடுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்குனதுக்கப்புறம் இது வீட்லேயே செஞ்ச புளி பேஸ்ட்டு. இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கு நான் உங்களுக்கு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் தரேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதையும் நல்லா அப்படியே வதக்கி விடுங்க. நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். புளிக்குழம்பெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு மெத்தட். ஒரு மெத்தடில் நம்ம பாவக்காவை ஃபஸ்ட்டே வதக்கிட்டு கொதி வந்ததும் நம்ம சேர்த்துவோம். இன்னொரு மெத்தடில் வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்குறோம் இல்லைங்களா, அப்போவே நம்ம பாவக்காவை உள்ளே சேர்த்துருவோம். இதுதான் 2 டிஃப்ரென்ஸும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் கசப்பு நல்லா சாப்பிடுவாங்க அப்படிங்கிறனால நான் வெல்லம் சேர்த்த போகிறது கிடையாது. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வேக வைங்க. இந்த 2 மெத்தடில் ஃபஸ்ட்டே பாவக்காவை நல்லா வதக்கிட்டு இந்த குழம்பு நல்லா கொதித்து வரும்போது பாவக்காவை சேர்த்துறோம் இல்லைங்களா, அந்த மெத்தடில் உங்களுக்கு கசப்பே தெரியாது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.